ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை அடுத்து நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாம் ரெடிட்டு இருப்பாங்க. நடேசன் வராங்க. அங்கிள், ஏன் அங்கிள் இப்படி லேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க. சரியான நேரத்துக்கு வரமாட்டீங்களான்றாங்க. இல்லைம்மா, கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்றாங்க. என்ன வேலை இருந்தாலும் இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்களான்றாங்க. ஒரு நிமிஷம் வந்து லேட் ஆனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுன்றதை நீங்கள் நினைக்கலான்றாங்க. நம்ம கரெக்டான நேரத்துக்கு வந்து நம்ம ஃப்ளைட்டில் போகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரிம்மா, இதை வந்துடுறமா அப்படின்ட்டு உடனே போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வராங்க. போலாமா அப்படின்றாங்க. சரி போலான்னு வாங்க. பாண்டியனுக்கு அப்படி ஒரு கோவம். ஏன்னா இவர் நடந்துக்கிறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அந்த அளவுக்கான கோவம் தான். ஆனா இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் இது பண்ணி வச்சுட்டு இருக்காரு. இவர்கிட்ட தேவையில்லாம நம்ம எதுவும் பேச வேண்டாம், போயிட்டு வந்து பேசிக்கலான்ற மாதிரி தான் அவங்களும் மைண்ட் செட்ல நினைச்சிட்டு போறாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து போகும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, ரிங்கை விட்டுட்டே போயிடுறாங்க. நம்ம சோழன் இருந்துட்டு, அதாவது பூஜை ரூம்ல வந்து அதை பூஜை பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நிலா கூப்பிடுறதுனால அதை பூஜை ரூம்லயே வச்சுட்டு போயிடுவாங்க. அதை வந்து கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பி வீடெல்லாம் லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏதாச்சும் மறந்துட்டீங்களா சோழன்ட்டு போகும்போதும் கேட்குறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா, எதுவும் மறக்கலை, எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றாங்க. அப்படியா, சரி போலாமா அப்படின்றாங்க. போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்துதான் பார்த்தீங்கன்னா இவங்க கிளம்புறாங்க. வீட்டில் ரிங்கவும் மறந்து விட்டே போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அதை எடுக்காதே போயிடுவாங்க. அதுக்கப்புறமா டைம் அடிச்சிருவாங்க. இங்க வானத்து இருந்துட்டு இந்நேரத்துக்கு பாண்டியன் கிளம்பி இருப்பான்லன்றாங்க. அவன் கூப்பிட்ட பிறகே போயிருக்கலாம் போலே அப்படின்ட்டு எல்லாம் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணான், ஆனா என்ன பண்றது, இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு ரொம்பவே கவலையில இருந்துட்டு இருக்காங்க வானதி. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.